வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய இயர்பட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நாய்ஸ் பட்ஸ் VS103 ப்ரோங்கிற பேரில் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இயர்பட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன புதுமை காட்டியிருக்கிறாங்க எல்லாமே ப்ரீஃபாக அன்பாக்ஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்தி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே கம்மி ரேட்டில் நீங்கள் கேட்ஜெட்ஸ் வாங்கிக்கலாம். இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கிங்கை பிரிக்கிறேன். பேக்கிங் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதாவது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அவ்வளோ டைட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒரு வழியாக நாசுக்காக நம்ம பிரித்து வெளியே எடுத்துட்டோம்னா, அதாவது ஓப்பன் பண்ணோன்னா என்னென்ன இருக்குன்னா, டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் டாக் தந்துருக்குறாங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ப்ரீமியமான டாக்கை பார்க்குற ஒரு ஃபீல் வருது. இந்த டாக்கை ஒதுக்கி வச்சுட்டோம்னா இன்னொரு சின்ன ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதை நம்ம பிரித்தோம்னா இங்கே பாருங்கள், 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. தென் இந்த டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட் ஓவர். இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த கவரோட கீழ் பகுதியில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். நான் அதை காமிக்க மறந்துட்டேன். அதை எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எப்போவுமே கொடுக்குற மாதிரி நாய்ஸோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அவ்வளோதான் இருக்குது. அன்பாக்சிங்கில் உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். டாக்கை பாருங்கள். டாக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ப்ரீமியமாக டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது பார்க்குறது, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டாக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளாடி பட்டு தந்துருக்குறாங்க. பட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஹைலைட்டான விஷயம்னு பார்த்திங்கன்னா இதில் ANC சப்போர்ட் இருக்குது. 4 மைக் இருக்குது, கோட் மைக் இருக்குது. அப்புறமா லோ லேட்டன்சி 50 மில்லி செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் மேக்ஸிமம். அதே நேரத்தில் ப்ளேபேக் டைம் அதிகமாக கொடுக்குது. 33 மணி நேரத்துக்கு மேலே ப்ளேபேக் டைம் கொடுத்துச்சு. இது ஹைலைட்டான விஷயம். அவங்க 40 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க பிராண்ட் தரப்புலேருந்து. அதுக்கப்புறமா 10 mmல டிரைவர் தந்துருக்குறாங்க. அது வந்து கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. டிரைவர் பிரச்சனை கிடையாது. இன்ஸ்டா சார்ஜ் இருக்குது. அதாவது 10 நிமிஷத்துக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 150 நிமிஷம் வரைக்கும் பாட்டு கேட்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே பாட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேக்கப் இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்கிறது அது உண்மை தான். அப்புறம் HD ஆடியோ சப்போர்ட் இருக்குது, ஹைப்பர் சிங் இருக்குது. இது தான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம். இந்த ஹைலைட்டான விஷயத்தை தவிர அவங்களுடைய டிசைன் நல்லாயிருக்கு, பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு. தென் அவங்களுடைய ஃபில்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பாட்டு கேட்குறதுக்கு நீங்கள் இயர்பட் மூலிமா நிறைய இயர்பட் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நார்மலாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். 5.1 சரவுண்ட் சவுண்டை வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்குது. அதில் கொஞ்சம் தூக்கலாக காமிக்குது, அவ்வளோதான். சின்ன அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. பெருசாக வித்தியாசம் கிடையாது, சின்ன அப்கிரேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வித்தியாசம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி மைக்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. ANC நல்லா வேலை செஞ்சுருக்கு. ஓவரலாக பார்க்கும்போது TTGயோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வராங்க. அதாவது இவங்களை பொறுத்த மட்டும் வாரத்துக்கு ஒன்று லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புதுசாக இருக்கும். சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் டெக்னாலஜியில். இதில் பெருசாக சேஞ்ச் இல்லை, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தூக்கலாக காமிக்குது, வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இது தேவைப்பட்டால் இதோட பைலிங் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்க்குறதுக்கு பேட்டரி பேக்கப் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. அதில் எந்த குறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் கீழே கொடுத்துருக்குறேன். ஆஃபர் வேணுங்கிறவங்களுக்கு குரூப் எல்லாம் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.